இந்த ஒரு பொண்ணை கூட 4 பேர் வயசானவங்கள கருப்பு வச்சு வச்சிட்டாங்க நம்ம இடத்துலயே. அது கேட்க ஆள் இல்லை. 10 நாள் ஆயிடுச்சு. நேரடி யாரும் பார்க்கறதில்லம்மா, கட்சியாக தான் பார்ப்பாங்க. நம்ம போல பொதுமக்கள் யாரும் நேரடி பார்த்ததில்ல. அவங்க கோட்டை தானே இது. எப்போ வந்தாலும் லாஞ்சின் மனோகரம் அந்த காலத்துலேருந்து நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஜெலிக்கும் போதுலேருந்து கூட சரி, லாஞ்சின் மனோகரம் இருக்கும் போதுலேருந்து அப்புறமா அன்பரசர் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் வரும்போது கூட ஒரு மாற்றலாம்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவ்வளோதான். எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை வைக்கிறோம்னா ஒன்றும் இல்லை. இதுக்கு பட்டா கொடுக்க முடியும்தா இருந்தா கொடுங்க, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ நாங்கள் கட்டிடுறோம். மாட்டுத்தொலை வந்துட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணார், பட்டா போட்டு குதிரை போயிட்டார். அது எம்ஜிஆர் வாசு பட்டா பண்ணி மாட்டு கோட்டா போயிட்டார். இருக்கிற சாணி எல்லாமே உள்ளே வந்து ஊயுது. அப்போ இப்படியேதான் இருக்கு. ரவுடி எல்லாம் நிறைய மாத்திரை கெஞ்சா எல்லாமே ஓடுது. அதெல்லாம் இங்க பண்ண மாட்டாங்க. போலீஸுக்கு பவர் கிடையாது. யார் எந்த கட்சிக்காரங்க கேட்டாலும் நான் பட்டா கொடுக்குறேன்னு சொன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறதா செய்யும். ரவுடிங்க நிறைய இருக்காங்க. எல்லாம் போதை பொருள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒழிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னடா இங்க இருந்தா